ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஸ்ரீ மாத்ரே நமஹ. நேத்திக்கு சொல்லும் போது சித்த குட்டிகா ஸ்தோத்திரத்தை பற்றி உங்களுக்கு சொல்லி அந்த முதல் ஸ்லோகத்திலேயே எப்படி சாட்சாத் பரமேஸ்வரன் பார்வதிக்கு சொல்றார், இந்த ஸ்தோத்திரத்தை ஏன் நம்ம சொல்லணும். பொதுவாகவே ஒரு காரியம் ஆரம்பிச்சா அந்த காரியம் சுபமாக முடிக்கணும். அதனாலதான் இங்க சொன்னார் சுபோ பகிர்ந்து. இல்லாத காரியம் ஆரம்பிச்சா பிரயோஜனமே கிடையாது. இந்த காரியம் நன்னா முடியணும். ரெண்டாவது அதோட முக்கியம் என்னன்னா, காரியம் நன்னா முடியணும்ன்றது கருத்து. அந்த காரியத்தை என்னத்துக்காக நம்ம பண்றோமோ அதனுடைய பலனும் நமக்கு கிடைக்கும். ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்றேன். நேற்றுதான் சிஏ ரிசல்ட் எல்லாம் பார்த்தேன். இந்த சிஏ படிக்கிறது குழந்தைகளுக்கு பெரிய ஒரு பிரச்சனை. 2% 3% மேல ஜாஸ்தி ரிசல்ட் வராது. இப்போ ஆனா அதுல ஒரு வசதி என்னன்னா, எத்தனை வருஷம் தரம் ஆனாலும் எழுதலாம். ஆனா குழந்தைகள் 20-25 வயசுக்குள்ள அதை பாஸ் பண்ணலைன்னா, ஆரம்பிச்ச பட்சத்தை நன்னா முடியணும்னா 45 வயசுல பாஸ் பண்ணதுனால யாருக்கு என்ன லாபம்? அது வந்து வேலைக்கு போக முடியுமா? இல்லாட்ட வேலையில தான் ஒழுங்கா நம்ம செய்ய முடியுமா? ஆபீஸ்ல போய் பரீட்சை வருது, 3 மாசம் லீவு கொடுனா, ஒவ்வொரு வருஷமும் கொடுப்பானா? இதுல எல்லாருக்கும் இந்த சமாச்சாரம் தெரியும். தேவி மாற்றத்தை அழகா ருச்சிகா ஸ்தோத்திரத்தை பகவான் நமக்கு நன்னா சொல்றார். முதல்ல சொல்லும் போது சொன்னார், நீ சண்டி பாட் பாராயணம்னு ஆரம்பிக்கிற, உனக்கு அந்த காரியம் சுபோ பவேத்து நன்னா. ஆனால் நான் ஏன் சண்டி பாட் பண்றேன்? அது என் மனசுக்குத்தான் இந்த காரணம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான காமனைகள் இருக்கும். அதுக்காகத்தான் சங்கல்பத்துல சகல காமனா சித்தியன்னு சொல்லிடுறேன். அதாவது ஆப்பிள்னா ஆப்பிள், ஆரஞ்சுனா ஆரஞ்சு, யாருக்கு என்ன வேணுமோ அது அவளுக்கு அன்னன்னைக்கு கிடைக்கும். ஒவ்வொரு நாளைக்கு மாறும். சொல்ற அப்போ அந்த பலன் நமக்கு கிடைக்கணும் இல்லையா? அந்த இதுக்கு பேர் பலன்னு தெரியும். நான் ஒரு காரியம் பண்ணினா, நான் ஆபீஸ்ல 30 நாள் வேலை பார்த்தா 1ஆம் தேதியில இன்னைக்கு சம்பளம் பண்ணிட்டா. இது ஒரு பண்டமாட்சி மாதிரி. ஒரு காரியம் பண்ணினா ஒரு காரியம் நடக்கும். காசு அண்ட் எஃபெக்ட் வச்சுக்கோங்க, கர்மா தீரின்னு வச்சுட்டாலும் சரி, எதுவானா வச்சுக்கோ. என்னால சொல்ற மாதிரி நவக்கம் ஞாபகா தோற்றம் இலக்கம் அகத்தகம் அசூக்கம் ஞாபகம் இதெல்லாம் கூட சொல்லாட்ட கூட பாதம் சொல்றார். அதை நம்ம சீரியஸா எடுத்துக்கணுங்கிறது இல்லை. அவர் இது எதுக்கா அந்த வார்த்தையை போட்டார்னா, குட்டிகா பாட்ட மாத்திரேன துர்கா பாட்ட பலம் லபேது. நீங்க இந்த பாராயணம் பண்ண பொருள் துர்கா சப்ததி சண்டி பாட் பாராயணம் பண்றதுடைய துர்கா பாட்ட சொல்லலாம். பூரா பெருசா தேவி மாத்திரம் சொல்ல வேண்டாம். அந்த துர்கையினுடைய பாட்டத்தை நான் பண்றதுல எனக்கு என்ன பலன் உண்டோ உடனே கிடைக்கும். இது பரமேஸ்வரன் நமக்கு ஒரு அனுகிரகம். எல்லாருக்கும் தெரியும், அம்பாளுடைய கையில வரும்போது ராஜராஜேஸ்வரி, லலிதை, காமாட்சி இதெல்லாம் பார்த்தேன்னா 4 கை. 4 கை திரிபுர சுந்தரி. அதுக்கெல்லாம் பார்த்தா அந்த 4 கையிலையும் எந்த கோவில போனாலும் பாசம், அங்குசம், கரும்பு வில்லு, புஷ்பபானம், இதுதான் அம்பாளுடைய 4 கைக்கு ஆயுதம். ஆதிசங்கர் சௌந்தரலகத்துல சொல்ற, ஒரு தெய்வம் அப்படின்னா அதுக்கு முக்கியமான லட்சணம் இருக்கும். யார் அப்படின்னு ஒரு ஆளை நான் பேரை சொல்லிட்டேன்னா
அவர் 2 காரியத்தை அவசியம் பண்ணணும். குழந்தைய காப்பாற்றணும், குழந்தைக்கு வேணுங்கிறத. இத டெக்னிக்கலா சொல்றதா இருந்தா அபயம் வரம். புரியுதா? அப்போ தாயாருக்கு 2 கையில, ஒரு கையில குழந்தைய அணைச்சுண்டு அடுத்த கையில ஆகாரம் கொடுக்கிற மாதிரி அபய முத்திரையும் வரமுத்திரையும் எல்லா தேவதைகளுக்கும் இது காமன். இப்ப அம்பாளுக்கு அது இல்லையேன்னா உனக்கு அது தேவையில்லையம்மா, உன்னுடைய அந்த பாதார விந்தங்களே அது அதை விட அதிகமான ஒரு பலனை கொடுத்து ஆதிசங்கரர் அதுக்கு வியாக்கியானம் பண்ணிட்டார். இப்போ நான் என்ன சொல்றேன், நம்ம ஆராதன தெய்வம் இங்க சண்டி. அப்போ சண்டிக்கு அப்ப அபயவர்தம் முத்திரங்க நம்ம போய் ஆராதனை பண்றோமே, நமக்கு அதுக்கு பலன் வேண்டாமா? இல்ல அது பலன் இல்லாம அதுக்கு யார் கொடுப்பா, அதுக்கு வேற யார் வச்சிருக்கான்னு கேட்டா வேற எங்கேயுமே இல்லாத ஒரு வியாக்கியானம் இந்த குட்டிகா ஸ்தோத்திரத்துல நவாட்சரி மந்திரத்துக்கு கொடுக்குறேன். நல்லா கவனிக்கணும். பொதுவாக ஸ்லோகம் சொன்னா ஸ்லோகத்துக்கு அர்த்தம் சொல்லலாம், மந்திரம்னு சொன்னா மந்திரத்துக்கு அர்த்தம் சொல்ல முடியாது. கையை இலகிரி மசக கலகிரின் சகலகிரின்னா அது அப்படியே சொல்ல வேண்டியதுதானே. இதுக்கு என்ன சுவாமி அர்த்தம்னா அது சொல்றதுதான் அர்த்தம், அதுதான் பலன், அப்படித்தான் சொல்ல முடியும். நமக்கு இந்த உபதேசம் போது இது ஐம் கிரீம் கிளீம் சாமுண்டாயை நிச்சே, இது 9 எழுத்துல இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு மகா மந்திரம் அப்படின்னு சொல்ற. ஆனா இந்த சண்டி சரித்திரம் இருக்கு, மார்க்கண்டேய வாசால ஆரம்பிச்சு சாவர்ண பவிதா மனுஹோ அப்படின்னு சொல்ற வருடம் இருக்கக்கூடிய பூரா ஒரே மந்திரம். சில பேருக்கு சண்டி உபதேசம் ஆயிடும், அது நீங்க உங்க மூல மந்திரத்தை நீங்க ஜெபிச்சுட்டு பண்ணாலே உங்களுக்கு அந்த பலன் ஆனது கிடைச்சிடும். சண்டி பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. தேவி ஜப நிரந்தரம் அப்படின்னா நவாட்சரி மந்திரத்தை ஜபம் பண்ணினாலே சகல விதமான பலனும் நமக்கு கிடைச்சிடும். ஆனால் அதுல நம்ம ஒண்ணுமே ஒரு மனசுல ஒரு இது வரமாட்டேங்கிறது அப்படின்னா, குழந்தைகளுக்கு ஒரு விஷயத்தை சொல்லணுமானா ஒரு கதை ரூபமா நம்ம சொன்னா கதை மனசுல புரிஞ்சு அது மூலமா இது பண்ணினா இது வரும் ஒரு லாஜிக்கா ஒரு கன்க்ளூஷன் எல்லாரும் வந்துடும். அப்போ அந்த கதை எப்படி இருக்கணும்னா எல்லா காலத்துக்கும் அது பொருந்துற மாதிரி இருக்கணும். இல்ல நீங்க சொல்ற கதை திரேதா யுகத்துல தான் நடக்கும், இப்பெல்லாம் அந்த மாதிரி அதெல்லாம் பண்ணினா பிரயோஜனம் கிடையாதுன்னா அதை யாரும் படிக்க மாட்டாங்க. எனக்கு இன்னைக்கு என் பிரச்சனை சால்வ் ஆகணும், எனக்கு வேணுங்கிறது கிடைக்கணும். அதான் தாயாருடைய அம்சம் சொல்றீங்க இல்லையா? அப்ப பாருங்க, இப்ப என்ன பண்றார் பரமேஸ்வரன் பார்வதிக்கு குதிகா ஸ்தோத்திரம் சொல்றார். ஆரம்பமே சிவ உவாச்சதான் சொல்றார். ஐம் ஹ்ரீம் க்ளீம் இந்த 3 அக்ஷரம் இருக்கு, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு லெட்டர். ஐங்கிறது தனியான ஒரு மந்திரம், அதுக்கு தனியான கதை, அதுதான் மந்திரிகேட பதம் பிரதம சரித்திரம். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சொன்ன நேரம். ஸ்ரீங்கிற மந்திரம் இந்த சாத்த முக்கியமான மந்திரம், முதலான மந்திரம். முதல்ல சாத்தத்துல ஒரு அக்ஷரத்துல உள்ள ஒரு தேவதைன்னு சொல்லணுமானா அதுக்கு புவனேஸ்வரியை சொல்லுவோம், அதுக்கு ஸ்ரீ பீஜம், அதுக்கு மாயா பீஜம்னு சொல்லலாம். அதுதான் முக்கியமான பீஜம். அந்த ஸ்ரீ பீஜம் இல்லாட்ட அந்த ஒண்ணுமே காரியம் நடக்காது. நம்மளோடதுலயும் சர்வசியாத்தியா மகாலட்சுமின்னு சொல்ல ஆரம்பக்கூடிய மத்தியம சந்தத்துல பிரதானமான மந்திரமே ஸ்ரீம் தான். அது உங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு தரமும் நம்ம சரித்திரம் பாடம் படிக்கும் போது முதல் இத ஐம் ஆர் ஓம் ஐம் மார்க்கண்டேய வாச்சா சொல்லிட்டு ஐம் ஓம்னு முடிப்போம். மத்தியம சரித்திரம் சொல்லும் போது ஓம் ஹ்ரீம் விஷ்ணு வாச்சா சொல்லிட்டு ஹ்ரீம் ஓம்னு முடிப்போம். 3வது சரித்திரத்துக்கு வரும்போது
ஓம் கிளீம் கிளீம் ஓம். அதுல நன்னா கவனிக்கணும். எனக்கு இந்த மாதிரி தனித்தனியா எல்லாம் 3 எல்லாம் பண்றதுக்கெல்லாம் நேரம் எல்லாம் ஒன்றும் கிடையாது. எனக்கு குறைச்சலா வேணும்னா அதுக்கு தனியாவே சொல்றேன். காளிய மாத்திரம் உபதேசம் பண்ணலாம், மகா சரஸ்வதியை பண்ணலாம். இதுக்கு 18 கையை வச்சுண்டு நீ துர்க்கையை பூஜை பண்ணு, இல்லைன்னா 10 கையை வச்சுக்கோ. அதுக்கெல்லாம் எப்படிங்கிறதெல்லாம் ரகசிய திரையில நன்னா சொல்றேன். ஆனா இவர் என்ன சொல்றாருன்னா ஐங்காரிய சிற்றுருபனே ஆரம்பிக்கிறார். உலகத்துல முதல்ல குழந்தை பிறந்த உடனே அந்த சத்தம், அது முதல்ல அழுக சத்தம், சவுண்ட் வந்தால்தான் அதுதான் ஆரம்பம். இதுதான் பிரபஞ்ச சிருஷ்டிக்கு அந்த பேங்க் தீரின்னு கொண்டு வரானே, முதல்ல ஒரு சவுண்ட் மூலமா தான் எல்லாமே ஆரம்பிக்கும். நாதத்தை ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கு. அப்போ நீ இந்த ஐம்பீஜம் பாக்க பீஜம் அதுக்கு அதை மாத்திரம் ஜபம் பண்ணிட்டு வந்துதான் அந்த அப்பாளுடைய கிருபையினால அந்த முதல் சரித்திரம். 2வது கிளீம், 3வது கிளீம். தனித்தனியா இதுக்கு கதைகள் இருக்கு. இந்த ஒரு எழுத்த மாத்திரம் சொன்னாலும் பொருள். இப்போ ஐந்தாரி சொல்லியாச்சு, கிளீம் சொல்லியாச்சு. கிளீம் சொல்லும்போது சொல்றார், நான் ஜென்மா எடுத்தாச்சு. எடுத்தது உடனேயே எனக்கு ஆசைங்கிறது எவ்வளோ சேர்ந்தே பிறந்தது. ஆசை இல்லாத ஜீவனே கிடையாது. அட்லீஸ்ட் எனக்கு மோட்சம் அடைங்கிறதாவது என்னோட ஆசை இருக்கு. எனக்கு வேற ஒண்ணுமே வேண்டாம்னா கூட அதாவது ஒரு ஆசை இருக்கும் போலியோ, அப்ப ஆசை இல்லாம ஒரு ஆள் இருக்க முடியாது. கணக்கு பண்ணிக்கோங்க. கிளீம் காமரூப் பெண்ணியன்னு சொல்லிட்டார். உன்னோட ஆசைகள் எல்லாம் பூர்த்தியான கிளீம் பீசர் மூலமா நடக்கும். அந்த கிளீம் பீசருக்கு காளியும் சொல்வர், கிருஷ்ணரும் சொல்வர், உலகத்தை பூரா ஜெகத்குரு. அந்த கதைக்கெல்லாம் போல முக்கியமானது என்னன்னா இந்த சாமுண்டா அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் அர்த்தத்தையே சொல்றேன். சாமுண்டா கண்டகாதீச்ச என்னன்னா என்னுடைய பிரச்சனை இப்ப இருக்கக்கூடிய கட்டங்கள் எனக்கு விலகணும். அதான நன்னா இருக்கேன், நல்ல பட்டுப்புடவை கட்டிக்கிறோம், அதெல்லாம் இப்ப இருக்கிற கட்டம் முதல்ல விலகணுங்க. சண்டகாதீச்சன்னா அப்ப இருக்கக்கூடிய உங்களுடைய கட்டங்கள் உடனடியா போறதுக்கு சாமுண்டாங்கிற பதம் நால சொல்றேன். சாமுண்டாங்கிறதுக்கு அர்த்தம் என்ன சொல்ற? சண்டகாதி. நான் சொல்லல, இதுல இருக்கு, நிச்சயம் படிக்கிறேன். சாமுண்டா எய்ன்னு சொல்றேன். எய்ங்கிறது என்ன, பிச்சைங்கிறது என்னங்கிறதுக்கு அபயவத்திர அம்பாளுக்கு அவள் அபயத்தை கொடுத்து கஷ்டம் போயாச்சுன்னு வச்சுக்கோ, ப்ராப்ளம் சால்வ் ஆகல. இப்ப பெருச்சாளி அடிச்ச விரட்டி ஆச்சு, நாளைக்கு உள்ள வராதுன்னு என்ன கேரண்டி? இப்ப யாரோ பெரியவர்களும் கம்பம் சொன்னா விரட்டி விட்டான், அது போல கூட திரும்பி அது உள்ள வருங்க, பரிமளா அவனை காப்பாற்ற. அதுதான் அபய முத்திரை. வேணுங்கிறத கொடுக்கணும். வர புரிஞ்சு போச்சா? ஏன் இந்த மந்திரத்தை சொல்றேன்னு, அதுக்காக நிச்சயம் 108 ஆவர்த்தி நீங்க எல்லாம் ஜபம் பண்றேன், நான் இல்லைன்னு சொல்லல. ஒண்ணுமே முடியாட்டாலும் 10 ஆவர்த்தியாவது சண்டி மகாலட்சுமியுடைய இந்த நவாட்சரி மந்திரத்தை மனசோட நமக்கு அம்பாள் எல்லாத்தையும் பண்ணுவாள் அப்படிங்கிற நம்பிக்கையில ஜெனரலா மந்திரத்துக்கு அர்த்தம் கிடையாதுன்னு சொல்லிட்டு ஒரு அர்த்தம் சொல்றேன்னா, சித்த குஞ்சிகா ஸ்தோத்திரத்துல இத அவர் அர்த்தத்தோட எழுதியிருக்காரு. இப்ப நீங்க நாளையிலிருந்து பாராயணம் பண்ணும் போதும் படிக்கும் போது உங்களுக்கு தெரியும், ஆஹா இதுக்கு பெரிய அர்த்தங்கள் இருக்கா அப்படின்னு. நவராத்திரி அதுவும் சுக்கிரவாரத்துல அம்பாளுக்கு அப்படி பிரீத்தி. இன்னைக்கு அழகாக வேகமா போச்சு, இருந்தாலும் பாடல்ல அதுல காமன் சென்ட்மெண்ட்டை கூட நேரம் பேசி ரொம்ப நல்லா பாராயணங்கள் நடக்கிறது. ஆனா உங்க பாராயணம் ரொம்ப முக்கியம். நீங்க பாராயணத்தை ஆத்திலேயே உட்கார்ந்து நீங்க கேட்கலாம்னு சொன்னா, இங்க 10 பேர் சொல்றதா 1000 பேர் கேட்கலாம். இந்தானத்துக்கு கவுண்ட் 1000 பேர் இத கூட நம்ம கூட பாராயணம் பண்ணிட்டு வரோம். அதனால
நம்ம கூட இருந்து நீங்க சொன்னாதான், நீங்க ஒத்துமே இல்லாம நான் சொல்றதானே அது வெளியில தான் எடுத்தாச்சு. அதனால உங்களுக்கு 2 பலன். சொல்றதுனால பலன், அதே சமயத்துல பாக்கி பேர் 1000 பேர் கூட சேர்ந்து சொல்றதுக்கு நீங்க ஒரு சகாயம் பண்றது, அது பெரிய பலன் சமுதாயத்துக்கு. ஆத்துல பாராயணம் பண்ணா இதை விட மனசுல அப்படியே அப்பாவோட ஐக்கியமாகி பண்ணலாம். ஆனா பொதுவாக பண்ணும்போது தன்னை தெரியாம ஒரு சந்தோஷமானது மனசு மக்கள் ஈடுபடும். எல்லாரும் க்ஷேமமா இருக்கும், நன்னா இருக்கும், திருப்தியா இருக்கும். ஸ்ரீமாத்திரை நமஹ. ஸ்ரீ குரு ஸ்ரீமாதா ஸ்ரீமாதா ஸ்ரீ ஸ்ரீமாதா லலிதாம்பா ஸ்ரீமாதா ஸ்ரீமாதா ஸ்ரீம் ஸ்ரீமாதா லலிதாம்பா ஸ்ரீபாலா ஸ்ரீபாலா ஐம் க்ளீம் சௌः பாலாம்பா ஸ்ரீபாலா ஸ்ரீபாலா ஐம் க்ளீம் சௌः பாலாம்பா கல்யாணி கல்யாணி ககாரரூபா கல்யாணி 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 ககாரரூபா கல்யாணி ரீகாரி ரீகாரி ரீகார பரசௌக்யதா ரீகாரி